ஒரு ½ அன் ஹவராக வெயிட் பண்ணுறோங்க சார். ட்ரெயின் இஷ்யூவாக இருக்குது. ஆக்சுவலாக ஏசி ட்ரெயின் நான் எக்மோர் டு தாம்பரம் போகிறேன். இங்கே இஷ்யூவாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்புறம் பீச் வரைக்கும் ஒரு ட்ரெயின் வந்துச்சு, ஏசி ட்ரெயின் தான் வந்துச்சு. அதில் தாம்பரம் போகலான்னு சொன்னாங்க. ஆனால் அதில் ஏறணும். அப்புறம் அது பீச் போகுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இறங்கியாச்சு. இது வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் சார். இன்னும் ட்ரெயின் வரல. வரும் தெரிலங்க சார். அது தெரியல. பீச் வரைக்கும் தான் போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. சிக்னல் இஷ்யூ அப்படின்னு தான் சொன்னாங்க. சிக்னல் இஷ்யூ அப்படின்னு தான் சொன்னாங்க சார். ரெகுலர் இல்லை, ரெகுலர் தான். ஒரு 10 days பிஃபோர் இருந்ததுங்க சார். இதே மாதிரி இருந்தது. தாம்பரம் எக்மோர் டு தாம்பரம் வரைக்கும் வந்த ட்ரெயினை டுவர்ட்ஸ் இது வந்துச்சு, பீச் வந்த ட்ரெயினை தாம்பரம் வரைக்கும் விட்டுட்டாங்க. ஆமாங்க சார். அரக்கோணம் ஃபாஸ்ட்டு ஒரு 45 minutes ட்ரெயினே எதுவும் வரலைங்க சார். போகல, தாம்பரம் போகல சார். என் பேர் இளங்கோவன். நான் தினந்தோறும் இப்போ குரோம்பேட்டையிலேருந்து எழும்பூர் வந்து செல்வேன் வேலைக்காக. நாங்கள் டெய்லி இது மாதிரி வந்துட்டு தான் இருக்கிறோம். டெய்லி இந்த ப்ராப்ளம் இருக்குது. அப்பப்போ இந்த நேரத்துக்கு வண்டியாக வரதில்லை. இப்போ ஒரு மணி 6:15 வண்டினா ஒரு நாளும் அந்த வண்டி அந்த மாதிரி ஒரு நேரத்தில் வந்ததில்லை. டெய்லியுமே இது பிரச்சனை இருக்குது. இந்த ரயில்வே நிர்வாகம் ஏன் இந்த வந்து சீர்படுத்த தெரிய மாட்டேங்குது. இப்போ கூட என்ன காரணத்துக்காக ரயில்கள் தாமதம் இன்னும் ஒருத்தரோட அனௌன்ஸ் பண்ணல. நீங்களே பார்த்துக்கிறீங்க. இது வரைக்கும் அவங்க என்ன ப்ராப்ளம், எவ்வளோ நேரம் ஆகும் வண்டி வரதுக்குன்றது எதை பற்றியும் ஒன்றும் சொல்கிறது இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா பயணிகள் எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு உங்களுக்கே தெரியும். இது ரொம்ப அவசியம் இருக்குது. ஒரு நாளும் இந்த நிர்வாகம் பண்ணல. இங்கே பாருங்கள், அந்த எஸ்கலேட்டர் ஒன்று இருக்குது. 1 மாதமாக ஒர்க்கே ஆகலை. அதை பற்றி அவங்க என்னென்ன கூட தெரிஞ்சிக்கல. நீங்கள் அங்கே போனீங்கன்னா தெரியும் அந்த எஸ்கலேட்டரு. அதை பற்றி கூட அவங்க ஒன்றுமே கண்டுக்க மாட்டுறாங்க. எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கிடையாது. ரொம்ப டெய்லி நாங்கள் பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறோம். ஒரு நாளும் அவங்க சரி பண்ணுற மாதிரியே தெரியல. ஃபாஸ்ட் வருமா இல்லைன்னு கேட்குறோம். அலோன் பண்ணாங்க, வெயிட் பண்ணுன்றாங்க. இவங்க வராதுன்னு சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, நாங்கள் வேற வழியில் பஸ்ஸில் போயிடுவோம். அதுவும் சொல்ல மாட்டாங்க. ஒரு ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இல்லை, இது ஃபர்ஸ்ட்டு வந்து தாம்பரம் நோக்கி போகுதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ திரும்ப வந்து பீச் போகுதுன்றாங்க. அதுதான் ஒன்றும் புரியல சார். வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மொத்த பேருமே. கேட்டால் ட்ராக் இஷ்யூ சொல்கிறாங்க, சிக்னல் இஷ்யூன்னு சொல்கிறாங்க. அது இவங்க அங்கே பிரச்சனைனா இவங்களுக்கு வந்து தெரியல என்ன டீட்டெயில்ன்ட்டு. இல்லைப்பா வராது கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் வேறு வழியில் போவோம் பஸ்லேயாச்சும். அவங்க அதையும் வந்து கான்ஃபிடென்ட்டாக சொல்லலை எதுவுமே. ஸோ கம்முன்னு இருக்காங்க, அமைதியாக இருக்காங்க. எதை கேட்டாலுமே கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக நிற்கிறோம். ட்ரெயின் எதுவும் இல்லை, சிக்னல் ப்ராப்ளமாக இருக்குது. என்ன எதுவும் இல்லை, அதான் சிக்னல் இஷ்யூன்றாங்க. என்ன எதுவும் தெரியல எங்களுக்கு. ஒரு ட்ரெயினும் வரல. ஆமாம், வரல. இதுக்கு முன்னாடி இதேமாதிரி ஒரு நாள் இஷ்யூ வந்துச்சு. அன்றைக்கி லோக்கல் பேசஞ்சர்லாம் அதில் போகலான்னு சொல்லிட்டாங்க ஏசி ட்ரெயினில். பட் இன்றைக்கி ஒம்படியாக பீச்சுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இங்கே திருப்பி அனுப்புவாங்க. ஆனால் இன்றைக்கி அனுப்பல. தெரில என்னான்ட்டு. எப்போ வரும்னு தெரில. 2 மணி நேரம் ஜேர்னி இருக்குது. எப்போ போய் சேரணும்னு தெரில. ஏசி ட்ரெயின் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கும் இதே பிரச்சனை தான் ஆச்சு. தேர்ஸ்டேலேருந்து வரவே இல்லை. சிக்னல் பிரச்சனை தான் சொல்கிறாங்க. இதனால பார்த்தீங்கன்னா எல்லாரும் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏசி ட்ரெயின் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து ஃபுல்லாக தான் போச்சு. அதுக்கு 8:30 மணிக்கு தான் திரும்ப விட்டாங்க. அதுவும் டிலே தான். ஸோ இது ஏதாச்சும் முன்னாடியே இன்டிமேஷன் பண்ணாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுவாங்க. நான் செங்கல்பட்டு போனேங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு வந்தேன். இப்போ 6:45 ஆச்சு. இப்போ வரைக்கும் ஒரு ட்ரெயினும் வரல. அதுதான் பிரச்சனை. இது கொஞ்சம் ஹைலைட் பண்ணால் நல்லா இருக்கும். கேட்டீங்களா அவங்க என்ன சொல்றாங்க? கேட்டா இல்ல, எது கேட்டாலும் யாருக்கிட்டுமே ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் இல்லை. ஏன்னா எல்லாம் சிக்னல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க, பாத்துங்க அப்படின்றாங்க. அவ்வளவுதான். மற்றபடி ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் எதுவும் வரல. மக்கள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆமா, 5:30 மணிலேருந்து நின்றுட்டு இருக்காங்க சில பேர்லாம். நாங்கள் ஒரு 1 ஹவராக நிற்கிறோம். ட்ரெயின் எந்த ஃபெசிலிட்டியும் எதுவுமே கிடையாது. கேட்டால் வந்து சிக்னல் இஷ்யூன்றாங்க. இதே மாதிரி தான் லாஸ்ட் வீக்கும் இப்படி தான் நடந்தது. ஸோ ஈஸியாக சொல்லிடுறாங்க சிக்னல் இஷ்யூ அப்படின்ட்டு. ஆனால் மக்கள் வந்து ரொம்ப அவதிப்படுறாங்க. கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே எந்த ட்ரெயினுமே கிடையாது. பீச்சுக்கும் கிடையாது, தாம்பரத்துக்கு எந்தமே ட்ரெயினே கிடையாது. ஆமாம், ஆஃபீஸ் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போகிறேன். டெய்லி ரெகுலராக வந்துட்டு இருக்கோம். இன்னும் போவே இல்லை. ஏசி ட்ரெயின் வந்து சொன்னாங்க போகுது செங்கல்பட்டு வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறமாமேட்டு மாற்றி பீச் வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அலௌன்ஸ் பண்ணி எல்லா ஜனமும் திரும்பி இறங்குச்சு சார். இறங்கிட்டோம். அலௌன்ஸ்மெண்ட் எதுவுமே பண்ணல. நாங்க போய் கேட்டதுக்கு வந்து சொன்னாங்க ஏறிக்கோங்க ஏசில செங்கல்பட்டு வரைக்கும் போகுதுன்ட்டு. திடீர்னு வந்து இறங்கிக்கோங்க போகல அப்படின்னு சொல்றாங்க. 1 hour ஆகுது சார் இங்கே வெயிட் பண்ணி. அரக்கோணம் ஃபாஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இன்னும் வரவே இல்லை. ஆமா சார். இல்லை இல்லை பிரச்சனை இந்த மாதிரி ட்ராக்ல இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் ஒர்க் போதுன்னு சொல்லிட்டு திடீர்னு இந்த மாதிரி எதுவுமே அலௌன்ஸ் முன்கூட்டி பண்ண மாட்டேங்கிறாங்க. திடீர்னு பண்றாங்க அலௌன்ஸ். எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க சார். திரும்ப இதே மாதிரி இஷ்யூ ஆகிட்டு இருந்தா காலையிலும் லேட்டாக தான் போகுது. டயத்துக்கு போகிறது கிடையாது ட்ரெயின்.
ஈவினிங் இது 2வது தடவை இதே மாதிரி இஷ்யூ நடந்துட்டு இருக்கு. ரொம்ப அவஸ்தையா இருக்கு. வேலையை விட்டு போகும்போது ரொம்ப அவஸ்தையா இருக்கு. அது கொஞ்சம் சரி பண்ணுங்க. காலையிலயும் இதே டென்ஷன் தான், ஈவினிங் இதே டென்ஷன் தான். கேட்டா ஏதாவது பதில் சொல்றாங்களா? அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்ல 4th செஷன்ல. இங்க ஏதாவது கேட்டா என்ன சொல்றாங்க மேடம்? இங்க ஏதோ ட்ராக் இஷ்யூ அப்படின்றாங்க. பதில் ஒழுங்கா சொல்லல. அனௌன்ஸ்மெண்ட் சொல்லல. ஏதா இருந்தாலும் நீங்க போங்க, வேற ஸ்டேஷன் ஏதாவது வேற ஏதாவது மோட்ல போங்கன்னு சொல்லணும். அதுவும் கிடையாது. அப்புறம் நாங்க என்ன எப்படி போறது? அது கொஞ்சம் சரி பண்ணுங்க. இதே இஷ்யூ டெய்லி இது பண்றோம், நாங்க ஃபேஸ் பண்றோம்.